வெற்றிவேல் முருகனுக்கு அரோர எல்லாம் வல்ல பழனிவரும் எம்பெருமான் கருணாச்சலமூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞான தண்டாபன் சமைக்கிற ஒரு குருநாதர் அருணாபெருமான் திருடலே சரணம் சம்சம் எம்பெருமான் கருணை முழுதும் பெற்றவன் குருநாதர் ஸ்ரீ அருணாசுவாமி திருவாமூர் திருப்பண்ட மகாமந்திரத்தில் கௌமாரன் வரிசைப்படி பாடல் 567 பக்தியால் யானூனை என துவங்கும் ரத்னகிரி தளத்து திருப்பூருக்கான பாராயணத்தையும் பொருளுக்கத்தையும் பழனியாண்டவர் திருவிடிலும் ரத்னகிரி வாழ் பெருமாளின் திருவிடும் சமர்ப்பிப்போம் முருகாச்சலம். இந்த பாடல் முருகா திருப்புகழால் உம்மை துதித்து முத்தி பெருவாழ்வை சேர அருள்வாய் என்று வேண்டிக் கொள்கிற பாடல். முத்தி பெற பாடப்பெற்ற பாடல். தத்தனா தானன தனதான என்ற சந்தைக்குடிப்பொழிவு பாடல். பக்தியால் யான் உனை பலகாலும் பற்றியே மா திருப்புகழ் பாடி முத்தனாமாறு என்னை பெருவாழ்வின் முத்தியை சேர்வதற்கு அருள்வாயே உத்தம அது ஆன சர்க்குணர்நேயா ஒப்பிலா மாமணி கிரிவாசா வித்தகா ஞான சத்தினிபாதா வெற்றி வேலாயுத பெருமாளே என்று அற்புதமாக புனையப்பெற்ற இந்த திருப்புகழ் எம்பெருமான் திருவடியில் சாற்றப்பட்ட திருப்புகழ். இந்த பாடலில் பக்தியால் யானுனை பலகாலும் பற்றியே மா திருப்புகழ் பாடி பக்தி பூண்டு நான் உன்னை பலகாலும் எப்பொழுதும் பற்றி உள்ளத்தில் தியானித்து சிறந்த உனது திருப்புகழ் பாடல்களை எல்லாம் பாடி முத்தனாமாறு என்னை பெருவாழ்வின் முத்தியே சேர்வதற்கு அருள்வாய். முத்தனாமாறு மோட்ச நிலை ஞான நிலை பெற்றவனாகுமாறு என்னை பெருவாழ்வாகிய சிறந்த வாழ்வாகிய முத்தியே சேர்வதற்கு அருள்வாய். முக்தி நிலையில் சேர்வதற்கு நான் முக்தி நிலை அடைய அருள் புரிவாயாக. உத்தம அது ஆன சர்க்குணர்நேயா ஒப்பிலா மாமணி கிரிவாசா உத்தமனே ஈகை குணம் உள்ள நற்குணத்தவர்களுக்கு நேசனே அல்லது உத்தம ஆதான சர்க்குணர்நேயா உத்தம குணங்கள் சேர்ந்துள்ள சர்க்குணர்களுக்கு நேசனே. ஆதானம்னா வைக்கை பற்றின அர்த்தம். ஒப்பே இல்லாத நிகரில்லாத சிறந்த மணிகிரி ரத்னகிரி வாசனை. வித்தகா ஞான சத்தினிபாதா வெற்றி வேலாயுத பெருமாளே. வித்தகா ஞானியே ஞான பக்குவம் அடைந்தார்க்கு அனுகிரக சக்தியாய் பதிகின்றவனே வெற்றி வேலாயுதத்தை எந்தும் பெருமாளே முக்தியே சேர்வதற்கு அருள்வாயே அப்படின்னு வேண்டுகிறார். இப்போ ஒப்பிலா மணி கிரிவாசா அப்படின்னா ஒப்பே இல்லாத நிகரில்லாத மணிகிரியான ரத்னகிரியில் வாசனை. ஏன்னா இந்த தளத்துலனா நமச்சிவாயனோடு ரத்னகிரி வாழ் முருகா அப்படின்னு போன பாட்டிலே சொன்னார். ஏன் ரத்னகிரி ஒப்பற்ற ஒரு தலம் அப்படின்னா நமச்சிவாயங்கிறது சிவனுடைய சிறப்பு பேர். சிவாயன் உறைவதால் தான் ரத்னகிரிக்கு சிவாயம்னு பெயர் போலும். நக்கர்தம் நாமம் நமச்சிவாய என்பார் நல்லறிங்கிற சம்பந்தர். நாதன் நாமம் நமச்சிவாயங்கிறார் சம்பந்த பெருமான். அடுத்தது சத்தினிபாதம். வித்தகா ஞான சத்தினிபாதா. சத்தினிபாதம்னா பக்குவமுடைய ஆன்மாவில் திருவருள் பதிகிறது. புண்ணிய பாவம் துளை ஒத்த ஆன்மாக்களை திரோதான சக்தி நிகிரகமும் அனுகிரக சக்தி பதிதலுமாம் அப்படின்னு சொல்கிறார். அதாவது சத்தினிபாதம் 4 பிரகாரமாக இருக்கும். முதல் சத்தினிபாதமாகிய மந்தம் வாழைத்தண்டில் நெருப்பு பற்றினா போல இருக்கும். 2வது சத்தினிபாதமாகிய மந்ததரம் பச்சை விரல்கள் நெருப்பு பற்றினா போல இருக்கும். 3வது சத்தினிபாதமாகிய தீவிரம் உலர்ந்த விரல்கள் நெருப்பு பற்றினா எப்படி இருக்கும் அப்படி இருக்கும். 4வது சத்தினிபாதமாகிய தீவிரதரம் கரியில் நெருப்பு பற்றினா மாதிரி இருக்கும். முதல் சத்தினிபாதம்னா நமக்கு பேராய் உள்ளதொரு கர்த்தா உண்டென்று அறிவு எழுந்திருக்குது. 2வது சத்தினிபாதம் என்ன? அந்த கர்த்தாவை பெருகைக்கு வழி எப்படின்னு ஆராயிறது. 3வது சத்தினிபாதம்னா அப்படி ஆராய்ந்திருந்த கர்த்தாவை பெற வேணும் என்று பிரபஞ்சத்தை உவர்த்தும் புளியம் பழமும் அதன் தோடும் போல நிற்கிறது. 4வது சத்தினிபாதம்னா பிரபஞ்சத்தை முற்றும் துறந்து ஆச்சாரியனே பொருள் என்று கொண்டு தானர நின்று வழிபடுது. கர்த்தா ஆச்சாரிய மூர்த்தமாக வந்து ரட்சிக்கும் இடத்து கேவலாவத்தையும் சகலாவத்தையும் நீக்கி சுத்தாவத்தையிலே நிறுத்துவன் அப்படின்னு சிவப்பிரகாச உரையில் இருக்கு. இப்படி இதுதான் இந்த அதாவது ஞான பக்குவம் அடைந்தாருக்கு அனுகிரக சக்தியாய் பதிகின்ற பெருமாளுடைய பராக்கிரமத்தை இந்த பாடலில் நம்ம குருநாதர் எப்படி பறைசாற்றுறார் அப்படிங்கிறதுக்கு ஒரே வார்த்தை சொல்கிறார். ஞான சத்தினி பாதா வெற்றி வேலாயுத பெருமாளே. இப்போ இந்த பாடலில் பக்தியால் பற்றார். பக்தியால் யானுனை
பலகாலும் பற்றியே மா திருப்புகழ் பாடி பக்தியால் பற்றி மூவரும் தேவரும் காணாத முழு முதலாகிய முருக வேலை பக்தியால் தான் பற்ற முடியும், வேறு எதால் பற்ற முடியும்? அவன் எதற்கும் அவன் எதற்கும் அடிபணியாதவன். உண்மையான அன்பு, உண்மையான பக்தியை தவிர. இறைவன் பக்தி வலையில் படுவோன் காண்க, பக்தி செய் அடியறை பரம்பரத்து உய்ப்பவன் அப்படின்னு மணிவாசக பெருமான் பாடி வைத்தார். அன்பு என்னும் வலையில் படு பரம்பொருள் அப்படின்னார் வள்ளல் பெருமான். பற்றற்ற அந்த பரமபதி தான் ஆன்மாக்களுக்கு பற்றுக்கோடாக இருப்பான். முத்தன் இம்மையில முக்தி பெற்றவன். மணிகிரி ரத்னகிரி இது வாட்போக்கி என்னும் பெயர் பெற்ற தலம், தேவாரம் பெற்ற திருத்தலம். திருச்சி மாவட்டம் குடித்தலை ரயில்வே நிலையத்துக்கு தெற்கில் 5 கல் தொலைவில் இருக்குது. இந்த தலத்தை பற்றி நீண்ட விளக்கத்தை முன்னாடி நம்ம படிச்சிட்டோம். சத்தி நிபாதா, சத்தின அருள், நீனா மிகுதி, பாதம்னா பதிதல். திருவருள் ஞானத்தை ஆன்மாக்களுக்கு பதிய வைப்பவரும் பொருள். இந்த பாடம் என்ன கருத்துரை அப்படின்னா, சர்க்குணர் நேயரே, வித்தகரே, ரத்னகிரி வாசகரே, சத்தினிபாதரே, வேலாயுதரே, அடியேன் பக்தியால் உம்மை பற்றி திருப்புகழை பாடி முக்தி பெற அடியேனுக்கு அருள்வாய் என்று வேண்டிக் கொள்கிற பாடலை எல்லாம் வல்ல பழனியாண்டவன் திருடினும் ரத்னகிரி அமர் பெருமாளின் திருவிடும் சமர்ப்பிப்போம். முருகாச்சரம். இந்த பாடல் 20 எழுத்தடி அரிசியில் வண்ண விருத்த பாடல். இந்த பாடலை இது ஆதி தாளத்தில் அமைந்த பாடல். ஆனந்த பைரவில் பாடும்போது இந்த பாடல் மிக அற்புதமாக இருக்கும். இந்த பாடலில் முருகப்பெருமானுடைய திருவடிகளை பற்றுக்கோடாக கொண்டு பிற பக்தியில் ஒழுகி திருப்புகழை எப்போதும் பொருள் உணர்ந்து பாடி அதை முக்கியமாக சொல்கிறார். அடிக்கோடிட்டு யோசிக்க வேண்டிய விஷயம். ஜீவன் முத்தனாக ஆகி முக்தி எனும் பேரின்ப பெருநிலையில் இன்புற்றிருக்க அருணகிரி பெருமனை இறைவனை வேண்டார். சர்க்குணர் நேயனே, ஞான வித்தகனே, ரத்னகிரிநாதனே, சத்தினிபாதனே, வேலாயுதனே, உந்தன் திருவருடைய தந்தர்வின்னு இறைஞ்சிறார். அடுத்தது கனிந்த அன்பு தான் சார் பக்தி. அது கலங்கமற்றது, கட்டற்றது, உறுதியானது, பிரதிபலன் கருதாது. ஆன்மாக்களுக்கு ஒரே பற்றுக்கோடாக இருக்கும் பரமகுருவின் திருவடியில் பற்றினா அந்த பரமபதி உள்ளில் எழுவான், உடனிருப்பான், உவந்தருள் புரிவான். இறைவன் பக்தி வழிபடுபவன். பக்தி செய்ய அடியவரை பரம்பரத்து உய்ப்பவன். பக்தரின் அன்பினுக்கு ஈடாக பல கோடி மடங்கு அன்பு பாராட்டுவன். இறைவனுடைய திருவருளை பெற பக்தி நெறி தான் எளியது. பக்தி நெறியில் இருப்பவன் உடல் மற்றும் உள்ள தூய்மையோடு பரமனை மனதால் உண்ணி வாய்நாள் பாடி மேனியால் தொழுதேற்றுவான். அதனை இங்கு சுருக்கமாக அருணகிரி பெருமான் சொல்கிறார். முத்தன்னா இம்மையிலேயே முக்தி பேறு பெற்ற ஜீவன் முத்தன். அனைத்து அருளாளருமே ஜீவன் முத்தன் தான். அந்த புனிதர்களின் பூத உடல் மறையினும் புகழ் உடம்பால் யாண்டும் இரவாமல் இருப்பாங்க. அடுத்தது சத்தினி பாதம். முன்னாடி சொல்லியாச்சு. சத்தின அருள், நீனா மிகுதி, பாதம்னா பதிதல். திருவருள் ஞானத்தை ஞான பக்குவம் அடைந்த ஆன்மாக்களிலே பதிய வைக்கும் பரமன் சத்தினிபாதன். சத்தினிபாதன் ஆன்மாக்களுக்கு திரோதன சக்தி நிகிரகமும் அனுகிரக சக்தி பதித்தலையும் செய்விப்பான். சத்தினிபாதம் முன்னாடி படிச்ச 4 நிலையில் நிகழும். சுருக்கமாக சொன்னால், முதல் நிலையில் நமக்கு மேலே ஒருத்தர் உண்டுங்கிற உணர்தல் நிறுத்துறது. 2வது நிலையில் அந்த ஒருவனை சேர்றது எப்படின்னு ஆராய்ந்து நிகழ்றது. 3வது நிலையில் உலகில் இருந்தாலும் பற்றற்று இருந்து ஆராய்ந்து அறிந்த அந்த ஒருவனை பற்ற முயலுதல் நிகழும். 4வது நிலையில் எல்லாம் எழுந்த நிலையில் இறைவனே நினைத்திருந்து வழிபடுதல் நிகழும். முதல் நிலையை மந்தம்பம், பச்சை வாழை மட்டும் நெருப்பு பற்றுற மாதிரி. 2வது நிலையை மந்த தரம்பம், பச்சை விறகில் தீப்பற்றுற மாதிரி. 3வது நிலையை தீவிரம், உலர்ந்த விறகில் தழல் பற்றுறது போல். 4வது நிலையை தீவிர தரம், கரியில் நெருப்பு பற்றினது போல் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு அருளாளர் சொல்கிறாங்க. இந்த ரத்னகிரி தலத்தில் உடைய பெருமானுக்கு அவனுடைய திருவடியை இறைஞ்சி இந்த ஒரு உன்னதமான ஒரு வேண்டுதலை என்ன, சர்க்குணசீலர்களின் நேசனே, ஓமிக்க ஒன்னா சீர்மிகு திருத்தலமாம் ரத்னகிரியில் உரையும் சுப்பிரமணியனே, ஞானமே ஆன பெருமாளே, பக்குவப்பட்டவர் நெஞ்சத்தில் திருவருள் ஞானத்தை பதிப்பவனே, வெற்றி வேலாயுத பெருமாளே, தூய பிரபக்தியுடன் உந்தன் திருவடிகளை பற்றி உந்தன் திருப்புகழை பலகாலும் பாடி அடியேன் ஜீவன் முத்தனாக ஆகுமாறும் பெருதற்கரிய பெருவாழ்வா முக்தி நிலையில் சேருமாறும் அடியேனுக்கு நீதான் திருவருள் புரிந்திட வேண்டும் என்று எம்பெருமானுடைய திருவடிகளை யாசிக்கிற பாடலை பழனியாண்டவன் திருவடிலும் ரத்னகிரி அமர் பெருமாளின் திருவடியும் சமர்ப்பித்து அவன் அருளுக்கு பாத்திரமும் குருநாதர் அருணா பெருமான் திருவடிலே சரணம் சம்சரம். முருகாச்சரணம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோவர் அரோவர் அரோவர்.